இப்போ மைனர் ஆஃப் எலமெண்ட்னு பார்க்க போகிறோம். மைனர் ஆஃப் எலமெண்ட்னா ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூடைய ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிட்டு மீதி கிடைக்கக்கூடிய 2/2 டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ பார்க்கறது அப்படின்னு மீனிங். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த மைனர் ஆஃப் -1 இந்த டிட்டர்மினன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா -1க்கு உண்டான மைனர் வேல்யூ கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ -1 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிடைமட்ட கோடு போட்டிருக்கேன், ஒரு செங்குத்து கோடு போட்டிருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் மீதி ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் கிடைக்கி அந்த நம்பரை மட்டும்தான் எழுதணும். அப்போ 1 3 2 1. அதுக்கப்புறம் 2/2 எப்படி வேல்யூ கண்டுபிடிப்போம்? அதே மாதிரி 1 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1, அடுத்த நம்பர் எடுக்கும்போது மைனஸ், அடுத்தது 3 2 மல்டிப்ளை பண்ணி 6. அப்போ 1 - 6 வேல்யூ -5. இதே மாதிரி செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஃபைண்ட் த மைனர் ஆஃப் 1 இந்த டிட்டர்மினன்ட். அப்போ 1 எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஒரு கிடைமட்ட கோடு போட்டுக்கோ, ஒரு செங்குத்து கோடு போட்டுக்கோ. அப்ப மீதி உனக்கு ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் கிடைக்கும். அப்ப 3 5 2 0. அப்புறம் 2/2 உண்டான டிட்டர்மினன்ட் உண்டான அதே தான் வேல்யூ கண்டுபிடிக்கிறது 0. அடுத்த நம்பர் எடுக்கும்போது மைனஸ். ஸோ 5 10 2 மல்டிப்ளை பண்ணி 10. அப்ப வேல்யூ வந்து உனக்கு 0ல இருந்து -10 பண்ணேன்னா -10. இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். இது முடிஞ்சது. இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா கோஃபேக்டர் ஆஃப் எலிமெண்ட். இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடினாலே நீ கண்டிப்பா சிம்பிள் மேட்ரிக்ஸ் எழுதிதான் ஆகணும். அந்த சிம்பிள் எப்படி எழுதுறேன் அப்படின்னா முதல்ல பிளஸ்ல தான் ஆரம்பிக்கணும். அப்புறம் அதுக்கு எதிர்குறி மைனஸ் போட்டுக்கோ, அதுக்கு எதிர்குறி பிளஸ். அப்போ முதல் ரோ ஃபில் ஆயிரும். செகண்ட் ரோக்கு முதல் ரோல இருந்து பிளஸ்க்கு எதிர்குறி மைனஸ், மைனஸ் ரோக்கு மைனஸ்க்கு எதிர்குறி பிளஸ், பிளஸ்க்கு எதிர்குறி மைனஸ், அப்புறம் மைனஸ்க்கு எதிர்குறி பிளஸ், பிளஸ்க்கு எதிர்குறி மைனஸ், மைனஸ்க்கு எதிர்குறி பிளஸ். சரியா? சிம்பிள் மேட்ரிக்ஸ் கரெக்டா எழுதிரு. சரி, அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப பார்க்கணும். ஃபைண்ட் த கோஃபேக்டர் ஆஃப் 1 4 இன் தி டிட்டர்மினன்ட். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துருவோம். அப்ப அதுக்கு கோஃபேக்டர் எழுதிருக்கேன். கோஃபேக்டர் சொல்லியிருக்கேன். பிளஸ்க்கு எதிர்குறி மைனஸ், மைனஸ்க்கு எதிர்குறி பிளஸ், பிளஸ்க்கு எதிர்குறி மைனஸ், மைனஸ்க்கு எதிர்குறி பிளஸ் போட்டு எழுதியிருக்கேன். இப்போ 4 இருக்கக்கூடிய ரோ காலம் ரெண்டையும் டெலீட் பண்ணிருக்கேன். கிடைமட்ட கோடு செங்குத்து கோடு போட்டாச்சு. அப்ப மீதி உனக்கு ஒரு 2/2 மேட்ரிக் டிட்டர்மினன்ட் கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா இங்க 4 எந்த இடத்துல இருக்குன்னு பாரு. அதுக்கு நேரம் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை எழுதணும். அப்ப 4க்கு நேரம் மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். 5 -1 -5, 2 - 1 -2. அடுத்த சிம்பிள் அடுத்த நம்பர் எடுக்கும்போது மைனஸ். அந்த மைனஸ் தான் இந்த 2 -2 வந்திருக்கு உனக்கு. அப்ப சிம்பிள் மேட்ரிக்ஸ்ல உள்ள மைனஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. இது ரெண்டையும் ஆட் பண்ணி -7. இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ ஆன்சர் வந்து +7. இப்ப அடுத்தது எக்ஸாம்பிள் கோஃபேக்டர் ஆஃப் -1 இந்த டிட்டர்மினன்ட். அப்ப -1 எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஒரு கிடைமட்ட கோடு, ஒரு செங்குத்து கோடு போட்டாச்சு. சிம்பிள் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா பக்கத்துல எழுதிக்கோ. எழுதினதுக்கு அப்புறம் -1 இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு நேரம் உள்ள சிம்பிள் பார்க்க பிளஸ் சிம்பிள் இருக்கு. அந்த பிளஸ் சிம்பிளை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. போட்டுட்டு 2/2 டிட்டர்மினன்ட் கிடைக்கும். அதுக்கு வேல்யூ எழுத போறேன். அப்ப பிளஸ் போட்டிருக்கேன். 9 27. அடுத்த நம்பர் எடுக்கும்போது மைனஸ். 4 8 மல்டிப்ளை பண்ணி 32. ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதினா -5. பிளஸ் மைனஸையும் பெருக்கி -5 ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 1. என்னன்னா ஃபைண்ட் எக்ஸ். இது வரைக்கும் மைனர் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு கேட்பாங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் கொடுத்து அதுக்கு வேல்யூ கண்டுபிடின்றுவான். அப்ப இந்த 2/2 டிட்டர்மினன்ட்னாலே உனக்கு சொல்லியிருக்கேன் கிராஸ் மல்டிப்ளை தான். அப்ப 2x. அடுத்த நம்பர் எடுக்கும்போது மைனஸ் போட சொல்லியிருக்கேன். அந்த மைனஸ் 193 மல்டிப்ளை பண்ணி 3 v = 0ன்னு கொடுத்துருவான். இப்போ நீ என்ன பண்ணிக்கோ, இந்த -3 ஈக்குவலுக்கு அந்த சைடு மாத்திரு. அப்ப +3 மாறிடும். அப்போ 2x = 3. இப்போ x வேல்யூ வேணும். சோ x = இங்க 2xங்கிறது மல்டிப்ளைல இருக்கு. அப்ப 2 இங்க டிவைட்ல வந்துரும். அப்ப ஆன்சர் வந்து 3/2. இதான் எக்ஸாம்பிள் 1. இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சேம் மாடல் தான். ஃபைண்ட் x வேல்யூ தான். ஒரே 2/2 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன செஞ்சுக்கோ, முதல்ல 2x மல்டிப்ளை பண்ணி 2x. செகண்ட் நம்பர் எடுக்கும்போது மைனஸ் 5 2 மல்டிப்ளை பண்ணி 10 = 0. அப்ப -10 அந்த சைடு கொண்டு வந்து +10 மாறிடும். அப்ப x = வேல்யூ வேணும். அப்ப 10/2. அப்ப ஆன்சர் 2 டிவைட் பண்ணி 5 எழுதினாலும் எழுதிக்கோ. இல்ல 10/2னாலும் உனக்கு ஆன்சர் கரெக்ட் தான்.
இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். மூணாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பாங்கன்னா, இது வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்ப எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அப்ப இந்த மாதிரி சம் கொடுத்திருப்பாங்க. எக்ஸை மல்டிப்ளை பண்ண எக்ஸ் ஸ்கொயர், அடுத்த நம்பர் எடுக்கும்போது மைனஸ் 9 4 மல்டிப்ளை பண்ணி 36 ஈக்குவல் டு 0. சேம் மாடல் தான். மைனஸ் 36 அங்க கொண்டு போயிரு, பிளஸ் 36 ஆயிரும். நமக்கு வேண்டியது வெறும் எக்ஸ் தான். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36 மாறிடும். அப்ப 36க்கு ரூட் பார்த்தேன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 6 எழுதலாம். அப்படி உனக்கு ரூட் பார்க்க தெரியல அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 36 அப்படின்னு எழுதினாலும் உனக்கு வேல்யூ கரெக்ட் தான். அடுத்த எக்ஸாம்பிள் 4 எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருப்பாங்க. என்னன்னா 2 டிட்டர்மினன்ட் கொடுத்திருப்பான். எத்தனை டிட்டர்மினன்ட் கொடுத்தாலும் நீ செய்யக்கூடிய மாடல் ஒரே மாடல் தான். டிட்டர்மினன்ட்னாலே கிராஸ் மல்டிப்ளை தான். அப்ப எக்ஸையும் 2x மல்டிப்ளை பண்ணி 2 நம்பரை வந்து தனியா எழுதிடு, எக்ஸ் மட்டும் பெருக்கி எக்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த நம்பர் இருக்கும்போது மைனஸ் 3 5 மல்டிப்ளை பண்ணி 15 ஈக்குவல் டு இந்த சைடுக்கு உண்டானதுக்கு இப்படி கண்டுபிடி. 5 3 மல்டிப்ளை பண்ணி 15. அடுத்த நம்பர் எடுக்கும்போது மைனஸ் போடணும். மைனஸ் 5 4 மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 20. மைனஸ் மைனஸ் இது பிளஸ் ஆயிரும். அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணினா இது 35 மாறிடும். இந்த சைடு 2x ஸ்கொயர் மைனஸ் 15. அப்புறம் மைனஸ் 15 இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன் பிளஸ் 15. இது ரெண்டையும் ஆட் பண்ணினா வேல்யூ 50 கிடைக்கும். 50. அப்ப 2x equal to 50. x square equal to 50/2. இதை டிவைட் பண்ணினா 25. இது உனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நமக்கு வேண்டியது எக்ஸ் தான். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் கண்டுபிடிச்சேன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 5. இதான் உனக்கு எக்ஸ் 2 டிட்டர்மினன்ட் கொடுத்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த மாடல் தான் செய்யணும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இதுல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா உனக்கு இந்த மாடல்ல கொடுத்திருப்பான். மற்ற 2 டயகனலும் 0வா இருக்கும். ஆப்போசிட்ல உள்ள 2 டயகனல்ஸ்க்கு இந்த மாதிரி வேல்யூ இருக்கும். x + 5 x - 5. அப்ப நீ என்ன செஞ்சுக்கோ, இதை மட்டும் பெருக்குனா போதும், அது 0 தான், அதனால எழுதல. சரியா? அப்ப x + 5 × x - 5 x + 5 × x - 5 equal to 0. இப்ப நெக்ஸ்ட் இது எந்த ஃபார்முலா மாடல்ல இருக்குன்னு உனக்கு பார்க்கணும். இது வந்து a, இது b வெச்சுக்கோ. அப்ப a + b × a - b. அப்ப உனக்கு ஃபார்முலா தெரியும். a² - b². இது 10th ல படிச்ச மாடல் தான். அப்ப x² - b க்கு பதிலா 5 இருக்குனால 5² equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சுக்கோ, -5 equal to இந்த சைடு கொண்டு வந்துரு. 5² + 5 ஆயிரும். வெறும் x வேல்யூ தான் வேணும். சோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் போயிடும். அப்ப x equal to 5. இது எக்ஸாம்பிள் 5. இப்ப எக்ஸாம்பிள் 6க்கு என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா அதே மாடல் தான். என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ்ட்ராவா +20 கொடுத்துருக்கான். அதை என்ன செஞ்சுக்கோ, நீ முதல்ல அந்த சைடு கொண்டு போய் -20 மாத்திக்கோ. மாத்தினதுக்கு அப்புறம் இதுக்கு 2/2 எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாடல். எக்ஸையும் பெருக்கி x². ரெண்டாவது நம்பர் எடுக்கும்போது -9 4 மல்டிப்ளை பண்ணி 36. -36 அங்க கொண்டு போயிடு, +36 ஆயிரும். இதுல இருந்து மைனஸ் பண்ணினா 16. அதே மாடல் தான். எக்ஸுக்கு ரூட் 16 வரும். 16க்கு ரூட் பார்த்தேன்னா +or -4 அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னா சேம் மாடல் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா. அங்க x + 5 x - 5 செஞ்சல அதே மாதிரி தான். ஆனா இங்க ரெண்டுமே சேம் வேல்யூ கொடுத்திருப்பான். x - 3 x - 3. அப்ப இது வந்து 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால x - 3 the whole square எழுதிக்கலாம். அப்ப ஈக்குவல் டு 0. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துரு. அப்ப x - 3 ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஏன்னா 0க்கு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 0 தான். So x - 3 equal to 0. -3 அந்த சைடு கொண்டு போயிட்டு அப்படின்னா +3 மாறிடும். இது உனக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 7. இப்ப எக்ஸாம்பிள் நம்பர் 8ல என்னன்னா 3/3 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்குது. இந்த மாதிரி கொடுத்துருவான். நீ உனக்கு 3/3 கண்டுபிடிக்க டிட்டர்மினன்ட்க்கு சொல்லியிருக்கேன். முதல்ல சம் எழுது, அப்புறம் 1வது காலம் எழுதணும், 2வது காலம் எழுதணும். அந்த நம்பரை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ரிப்பீட் பண்ணிட்டு எப்போதும் போல கிராஸ் மல்டிப்ளை பெருக்கும் போது mங்கிற ஒரு நம்பர் வரும். இப்போ m 4 1 பெருக்கினா 4m. மீதி உள்ள நம்பர் எல்லாம் அப்படியே பெருக்கி எழுதிடு. அடுத்த நம்பர் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன் 2 2 -7 இருக்கு. சோ பெருக்கி -28. அதே மாதிரி 1 3 -2 இருக்கு. அப்ப 3 2 6 அடுத்த எடுக்கும்போது சொல்லியிருக்கேன் மைனஸ். சோ சென்டர்ல மைனஸ் போட்டாச்சு. அப்புறம் பின்னால இருந்து பெருக்கி எழுதணும். கிராஸ் மல்டிப்ளை
6 அப்புறம் இங்க -2 2m அப்ப -4m கிடைச்சிரும். அப்புறம் மைனஸ் அங்க 28 = 0. அவ்வளவுதான். இப்ப இதுல என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த m மட்டும் அப்படி எழுது, 4m அப்படி எழுதுது, நம்பரை கூட்டி எழுது, -34 வரும். இங்கே -4m அப்படி எழுதிருக்கேன், நம்பர் ஆட் பண்ணி எழுதிருக்கேன், -22 = 0. அடுத்த ஸ்டெப்ல இதுல மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கிது, அப்ப +4m +22 = 0 கிடைச்சிரும். இப்ப m எல்லாம் ஒரு பக்கம் கூட்டு, நம்பரை தனியா கூட்டு, அப்ப இங்க ஒரு 4m இங்க ஒரு 4m +4 +4 அப்ப 8m. இங்க நம்பரை ஆட் பண்ணி எழுதினா -12 = 0. 12 அந்த சைடு கொண்டு போயிரு, அப்ப m = 12/18. இதான் 3/3க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது. m கொடுக்கலாம், x கொடுக்கலாம். சரியா? இது உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன். ஃபைண்ட் தி -3 இந்த டிட்டர்மினன்ட், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எல்லாம் உனக்கு நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். கூகுள் மீட் கிளாஸ் ரூம்ல ஒழுங்கா ஹோம்வொர்க் எல்லாம் சப்மிட் பண்ணணும்.